வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் புதிய கூட்டணிகள், புது புது கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதெல்லாம் கொள்கையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். முன்னாடி வரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், துரோகியுடன் சேரமாட்டேன்னார் தினகரன். யார்? எடப்பாடி. அவரும் என்ன சொன்னார், எடப்பாடி அதெல்லாம் கிடையாது, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேருக்கு இடம் இல்லைன்ட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என்டிஏ கூட்டணியில் இணைகிறேன். ஏன் இணைகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மக்கள் நலனுக்காக இணைகிறேன், துரோகத்தெல்லாம் மறந்துட்டேங்கிறது. விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். மக்கள் நலனுக்காக இணை. இவரும் இபிஎஸும் ஒன்றா சேர்ந்துட்டா கூட்டணியில் தமிழ்நாடு தலைவிதியே மாறிடுங்கிற மாதிரி மக்கள் நலனுக்காக இணைகிறப்பான்ட்டு இன்னொன்று ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை திருப்பி கொண்டு வர்றதுக்காக இணைகிறேன்ட்டு. மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இவர் போயஸ் கார்டன் உள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டினாங்கன்னு எல்லாரும் அதிமுககாரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இல்லாமல் அவங்க தான் விரட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, ஜே ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக இணைகிறேன். அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு போக வேண்டியது தான். அவர் என்ன பண்ணிட்டார், இபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு அவர் டிடிவி தினகரனை வரவேற்கிறேன் அப்படின்ட்டு. டிடிவி தினகரனுக்கு ஃபெரா கேஸ் இருக்குது, 30 கோடி. நான் தான் சொன்னேன்ல, ஒரு கேஸ் இருக்குது. அதை தான் பேசியிருப்பாங்க பேரம். அந்த ஃபெரா கேஸை கொஞ்சம் பார்த்து இல்லாமல் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் அன்புமணி கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐயில் 5000 கோடிக்கு அந்த மருத்துவத்துறையில் இருக்க அவர் மந்திரியாக இருக்கும்போது மருத்துவத்தில் நிறைய ஊழல் நடந்து வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது பாமக கட்சிக்கிறவங்க சில பேர் ரொம்ப கோவப்படுறாங்க. எங்கே பெண்டிங் இருக்குன்னா உங்களுக்கு நம்பரோடு தரேன், கேஸ் நம்பரோட பெண்டிங் இருக்குது. அதனால் அவர் கூட்டணி சேரும்போது என்ன சொல்கிறாரு, அந்த இதை மட்டும் பார்த்துக்கங்க, சிபிஐ வழக்கு என் மேலே உள்ளதை பார்த்துக்கங்க. இவர் ஃபெரா வழக்கு, அதனால் இவர் என் ஃபெரா வழக்கை கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டாங்க. அப்படி தான் இந்த கூட்டணி அமைஞ்சது. இதுக்கிடையில் உங்களுக்கு இவர் பிரேமலதா அப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றியாச்சு, சொல்ல வேண்டியது தான் பாக்கி, உடனே உங்களை சந்திக்கிறேன்னாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க யாரும் இன்னைக்கு கூட்டணிக்கு அழைக்கவில்லைங்கிறாங்க. வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்டிஏ கூட்டணி யாருமே கூப்பிடலங்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி மாற்றி சொன்னாங்க. அரசியல்வாதிகள் பல்ட்டி மேலே பல்ட்டி அடிக்கிறாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஒன்று அவர் அன்புமணி சிபிஐ கேஸு, அதை சொல்லி பாஜகவோட கூட்டணி. இவர் டிடிவி ஃபெரா கேஸு, அதை சொல்லி அவங்களோட கூட்டணி. அதுக்கடுத்தது இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு. இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கூட கூட்டணி. அரசியல்வாதி கொள்கையெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா சேர்ந்துடுறது. அதனால் யார் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் பிரேமலதா. அவருக்கும் இவருக்கும் ஒன்று இருக்குது, அன்புமணி. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா ஒய்ஃப் அவங்க மனைவியை எம்பி ஆக்கிடலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டணியுடைய தத்துவமே போச்சு. எப்படி கூட்டணி சேர்றாங்க, என்ன இது பண்ணுறாங்க, கொள்கையெல்லாம் காற்றுல விட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ எந்த தருணத்திலும் சேர்க்க மாட்டேன்ட்டார் எடப்பாடி. ரொம்ப அதில் பிடிவாதமாக இருந்துட்டார். ஓபிஎஸ்க்கே இடமே இல்லைன்ட்டார். ஆனால் ஓபிஎஸ் பையன் இன்றைக்கி என்டிஏ கூட்டத்தில் அந்த பியூஷ் கோயல் விட்ட அவர் வந்துட்டார். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லுவார், நான் ஓபிஎஸ்ஸை தான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன், ஓபிஎஸ் பையனை சொல்லலையே சேர்க்க மாட்டேன்னு. அதனால் ஓபிஎஸ் பையன் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல.
விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரா? ஏன்னா அவர்கிட்ட இருந்தவங்க பூரா ஒன்றா கலந்து போயிட்டான். இப்போ இந்த வைத்தியலிங்கம் முன்னாள் மந்திரி அவர் இன்றைக்கி விலகி திமுகவில் சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் அணியை விட்டு விலகிட்டேன்ட்டு திமுக பக்கம் போயிடணும். திமுக பக்கம் சும்மா போகலாம்ல. தாய் கழகத்தில் இணைகிறேன்கிறார். எது தாய் கழகமா? திமுக தாய் கழகமா? அதிமுகவை வந்து திமுகவில் இருந்தால் பிரிஞ்சதான். அதனால் அது தாய் கழகம். எப்படி இவங்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் ஈடி வந்து ரைடு அடித்தான். பல கோடியெல்லாம் பிடிச்சாங்க அவர் வீட்டில், வைத்தியலிங்கம். அப்புறம் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் அட்மிட் ஆனார். அப்புறம் திரும்பி வெளியில் வந்துட்டு இவர் பிஜேபி பக்கம் தான் போவாருன்னு நினச்சோம். ஏன்னா ஈடி வந்து ரைடு அடிச்சுட்டாங்க. டக்குன்னு திமுக பக்கம் போயிட்டார். நான் தான் தாய் கழகத்தில் இணைகிறேன். அது தாய் கழகம், அது பேய் கழகம். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ண பேய் கழகம். நீங்கள் உங்களுக்கு இது வசதி இது வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தாய் கழகம்பீங்களா? எம்ஜிஆர் பேர் சொல்லி கொள்ளையச்சு. எம்ஜிஆர் பேர் படத்தை போட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு ஜெயலலிதா ஆட்சியில் தான் உங்களை மந்திரி ஆக்குனாங்க. சிஎம்டிஏவை கையில் கொடுத்தாங்க. சென்னை பெருநகர் அந்த இதை அதை கொடுத்ததில் கோடியாக கொள்ளையடிச்சு வைத்தியலிங்கம் அவ்வளவு சேர்த்தார். இப்போ மறுபடியும் தாய் கழகத்தில் போகிறேன்னு இந்த நன்றியை மறந்துட்டு இது அதிமுகவை மறந்துட்டு திமுக தாய் கழகம்னு போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்னால் எப்படி என்ன பண்ண முடியும்? ஆக ஓபிஎஸ் கூடாரம் கிட்டத்தட்ட காலியாகி போச்சு. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. நிறையா அவரும் சம்பாதிச்சிட்டார். ஓபிஎஸ்ஸை நிறைய சம்பாதிச்சிட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கூப்பிட்டு கடுமையாக அவரை சாடினாங்க. இருந்தாலும் அவரும் சம்பாதிச்சதை செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் அவர் விட்டு போகிறோம் அப்படிங்கிறத தெரிந்தவர்கள்ட்ட சொல்லிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து இல்லை நாங்கள் தாய் கழகம், நான் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஆக கூட்டணி கணக்குகள் பூரா பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க. டிடிவி தினகரன் சேர்ந்துருக்கலாம் எடப்பாடிட்ட. ஆனால் நாட்டு பங்காளி சண்டைங்கிறார். முதல்ல துரோகினார் எடப்பாடியை டிடிவி தினகரன். இப்போ என்ன சொல்கிறார்? பங்காளிங்கப்பா நாங்கங்கிறார். அது உங்களுக்காகத்தான், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காகத்தான் சேரணுங்கிறார். எப்படி பாரு அரசியல் எப்படி தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத இப்போ என்டிஏ கூட்டணி. ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சி, என்டிஏ கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குது. ஓபிஎஸ்ஸும் சேர்ந்துட்டா. நான் சொன்னது தான், விஜய்க்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. திமுகலாம் கிடையாது, 3வது இடம். அதனால் கொஞ்சம் பலமாகிறது. எங்களுக்கு தேவை திமுகவை தோற்கடிக்கும். அப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா பலமாக இருந்தீங்கன்னா யார் தோற்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வரவேற்போம், ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம். இதுக்கிடையில் இங்கே டிவிகேல பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் பூரா செய்தி என்னென்னா செங்கோட்டையன் மனம் குமுறுகிறார். செங்கோட்டையன் உள்ளே போய் விஜயை பார்க்க முடியலையா? அவங்க போய் பார்த்தா புசி ஆனந்த் வந்து என்னையே கேட்காம பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. செங்கோட்டையும் பழைய ஆள், புசி ஆனந்த் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தவர். இப்போ அவர் இப்படி சொல்கிறதா செய்தி வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியலை. இதுக்கிடையில் செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் கட்சியில் இதுவரை 1,23,00,000 பேர் சேர்ந்துருக்காங்கங்கிறது. பொதுவாக வந்து ஓட்டர் ஐடியை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் 1,28,00,000 பேர் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வந்து 15 சேர்ந்துருக்காங்க. எல்லாம் ஒரிஜினலுங்கிறது. ஏன்னா திமுக சொல்லிக்கிட்டே முன்னாடி 1 கோடி உறுப்பினர்கள்மா, அதுக்கப்புறம் 2 கோடின்னு மாற்றிட்டாங்க. அவர் எடப்பாடியும் 1 கோடினாரு 2 கோடினாரு, எதுக்கும் கணக்கு இல்லை. ஆனால் இவர் கணக்கோடு சொல்கிறார். வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு இன்டர்நெட் இதில் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 1,23,00,000. 1,23,00,000 இப்போ மொத்தமே 5 கோடியே சம்திங் தானே வாக்காளர். இது 6 கோடியே இதெல்லாம் போயிடுச்சு. 1 கோடி காலி ஆயிடுச்சு. 5 கோடியே 40,00,000. அதில் 1,23,00,000 நாங்கள் தான். 23% வருது. இது வந்து நம்ம உறுப்பினர் ஆனது மட்டும். மற்றவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல உறுப்பினர் ஆகாதவங்க, அப்போ நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், 33% வந்துவிடும் அப்படிங்கிறது. ஆனால் இது இவர் சொல்கிறது உண்மையானு பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னா இப்போ இது வந்து இப்போ உளவுத்துறை வந்து இவருக்கு ஸ்டாலினுக்கே ஒரு இது கொடுத்துருக்கு. அவங்க கட்சியில் 1 கோடிக்கு மேலே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால சேர்ந்துருக்கோம், 1 கோடி வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம். ஆனால் அந்த 1 கோடி வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் திட்டம் சரியாக இருக்கணும். எலெக்ஷனில் 234 பேர் சரியான ஆளை நிறுத்தணும். 234 பேர் நீங்கள் நிறுத்துவீங்க, திமுககாரன் தனியாக கூட்டிகிட்டு போய் உதப்பண்டாமா பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க.
நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து வாபஸ் வாங்க வைப்பாங்க. திமுகவோட நம்ம இந்த இது மாதிரி ஜனநாயக சென்சாரில் மாட்டி விட்ட மாதிரி நிறையா இது பண்ணுவாங்க. எலெக்ஷனில் நீங்கள் நாமினேஷன் போட்டு யாரும் வாபஸ் வாங்காத வர ஆளையே கடத்தி கொண்டு போயிடுவான். மாற்றி சொல்லிடாமா, வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிடாமா, நிறைய விஷயம் தில்லுமுள்ளு வேலை பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி உங்களுக்கு விஜய் வந்து ஜெயிக்கணும். வெறும் பர்சன்டேஜ் இருந்தால் அப்போ பத்தாது. நல்ல கேண்டிடேட்டை போட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்தால்தான் நீங்கள் வெற்றியை சுவைக்க முடியும். மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க திமுக மேலே. அந்த வெறுப்பை நீங்கள் ஓட்டுகளாக மாற்றணும்ல. திமுகவின் வெறுப்பு ஓட்டுகள் ரெண்டாக பிரியும்ல. ஸ்டாலின் புலம்பிட்டார், நம்ம எதிர்க்கட்சி நம்ம கூட்டணி எல்லாம் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். வீட்டுக்கு பொட்டியை கட்டிட்டு ரெடி ஆகிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு விஜய்க்கே இவ்வளோ பேசுகிறாங்க. அதிமுக கூட்டணி பலமாகிட்டே போகுது. போன எம்பி எலெக்ஷனில் பாஜக தனியாக அதிமுக தனியாக நின்று பிரித்ததுனால தான் இவர் ஜெயித்தார். 40க்கு 40 சாரை வச்சு ஏமாற்றினாங்க, அதுவும் போச்சு. அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இருந்தாலும் போர்க்களத்தில் போய் நிற்கணும்ல, அதனால் அவர் நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி திருச்சியில் பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு, பொதுக்கூட்டமில் மாநாடு அப்படின்ட்டு அறிவிப்பு விட்டார். ஆனால் மார்ச் 8ன்னு எடுத்திருக்காரு. இவர் சிம்ம ராசிக்கும் ஜனிக்கு ஒத்தே வராது. எண் கணித நிபுணர்கள்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இவங்க வந்து 8ஆம் நாடு சிம்ம ராசிக்காரவங்க செஞ்சாலே அது உருப்படாது. எப்படியோ 8ன்னு பண்ணீங்க. அவங்க தான் பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறவங்கல்ல, அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் ஹோமம் பண்ணுவாங்க, பிரசாதம் வாங்குவாங்க, கையில் திருப்பதி கயிறெல்லாம் கட்டுவாங்க. ஆனால் 8 இதெல்லாம் வந்து பண்ணும்போது நாங்கள் பகுத்தறிவாதிகள் அப்படிமா. மார்ச் 8ஆம் தேதி மாநாடாம். எங்கே? திருச்சியில். அங்கே கேஎன்ஆர் ஏற்கனவே கடுப்பில் இருக்கார். ஏன்னா அவருக்கு ஓய்வு கொடுக்கணுன்ட்டாராம் உதயநிதி. ஓய்வு எத்தனை பேர் கொடுக்குறாங்க? துரைமுருகனுக்கு ஓய்வான், இவருக்கு ஓய்வான், பெரியசாமிக்கு ஓய்வான், அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஓய்வான், எல்லாம் இளைஞர்களை நிறுத்த போகிறேன் அப்படின்ட்டாரான் உதயநிதி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? வீட்டுக்கு போகிறவங்கெல்லாம் துரைமுருகன் சொல்லிட்டாரு, சரிப்பா எனக்கு வயசாகி போச்சு, நான் போயிடுறேன். என் தொகுதியில் என் மருமகளை நிறுத்திடுங்க, என் பையன் எம்பி ஆகிட்டான், அவங்க வயசு கம்மி தானே அப்படின்ட்டான். ஸோ வெளியில் போகிற ஒவ்வொருத்தருக்கே இன்னும் ஏற்கனவே பையனை வந்து எம்பி ஆகிட்டார். ஸோ வயசானவங்களை பூரா வெளியில் அனுப்பிட்டான். அவங்களுடைய பசங்களை நிறுத்திட்டு, நான் பார்த்தீங்களா நாங்கள் இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு. அவர் சென்னையில் சொல்லிட்டார் 14 சீட்டு, அதில் 4 பேருக்கு தான் பழைய ஆளுங்களாம். நம்ம சேகர்பாபு, ஸ்டாலின், அந்த மாதிரி ஒரு 4 பேர். மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறாராம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களை நான் நிறுத்தணும். ஆனால் இவரே இளைஞர் இல்லை, 50 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இளைஞர் அன்றைக்கி செயலாளர், அதனால் இளைஞர்களாக நிறுத்த போகிறேன்னு. நல்ல விநாசகால விபரீத புத்தி தான். பழைய ஆளுகளை நிறுத்தினாலும் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு பணத்தெல்லாம் செலவு பண்ணி அடியாளுகளை வச்சு ஜெயிப்பான். இளைஞர்களாக நிறுத்தினாங்கன்னா நல்லது தான், நாட்டுக்கு நல்லது. திமுகவுக்கு இதுக்கு வந்து அது வழிவகுக்கும் அழிவுக்கு. அதை உதயநிதி தன் கையாலேயே செய்வதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டாலின் சொல்லிட்டார் 10 லட்சம் பேர் கூடுவாங்கங்கிறார் மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில். அது விஜய்க்கு 30,000 கூடினதுக்கே வந்து சமாளிக்க முடியாமல் 41 பேர் செத்துட்டாங்க. இவர் 10 லட்சம் பேர் கூடுவாங்கங்கிறார். எலெக்ஷன் வந்து அதுக்குள்ளே வந்து தேர்தல் இது வந்துடும், தேதி வந்துடும். தேர்தல் தேதி வந்துட்டால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம். பொதுக்கூட்டம் தான், மாநாடு நடத்திக்கிட்டு 10 லட்சத்தை கூட்டினீங்கன்னா சரி. எப்படி 10 லட்சம் பேர் கரெக்டாக கூட்டம் வரும்னு எப்படி ஸ்டாலினுக்கு தெரியும்? நம்மளே கல்யாணம் நடத்தினோம்னா ஒரு 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்கன்னு அனுமானமாக சொல்லுவோம். ஆனால் ஸ்டாலின் 10 லட்சங்கிறார். 10 லட்சம் பேரை கூட்ட போகிறேன் அப்படிங்கிறது. அது 10 லட்சம்னா என்ன அர்த்தம்? 1 லட்சம் வந்தாலே 10 லட்சம்பாங்க. அப்போ 10 லட்சம் பேருக்கு கணக்கு எழுதிட்டாங்க. ஆளுக்கு 1000 ரூபா. 10 லட்சம் பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி. அவங்களுக்கு தான் 30,000 கோடி 40,000 கோடி வரும்போது 10 கோடி செலவு பண்ணி திருச்சியில் ஒரு கூட்டத்தை கூட்டிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் பாருங்கள் யாரும் சாக மாட்டாங்க. அவங்க கூட்டத்தில் எல்லாம் பண்ணணும். இதில் 30,000 பேர் வரும்போதே செத்துட்டாங்க. அதில் பாருங்கள் 10 லட்சம். ஆனால் 1 லட்சம் வந்தாலே அதை 10 லட்சம்னு இந்த சன் டிவிலையும் இந்த தினகரன்லையும் கருணாநிதி டிவிலையும் 10 லட்சம்னு போடுவாங்க. அப்போ ஜனங்க ஏமாந்துருவாங்களே, என்னடா ஸ்டாலினுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, அதனால் 10 லட்சம் பேரை கூட்ட போகிறேன், அங்கே இது வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. இதுக்கிடையில் உதயநிதி பாருங்க, அவர் வந்து என்னென்னு யோசிச்சு அந்த அவர் கவர்னர் RN ரவி இல்லையா, கவர்னர் RSS ரவியா, ரொம்ப விவரமாக பேசுகிறது.
ஆர்எஸ்எஸ் ரவியா மோடியே ஆர்எஸ்எஸ் மோடி தான். என்ன உதயநிதி அவர்களே என்ன ஆர்எஸ் ரவி தானே? மோடியே ஆர்எஸ்எஸ் மோடி தான். அமித்ஷா ஆர்எஸ்எஸ் அமித்ஷா தான். நீங்கள் தான் போய் காலில் விழுகிறீங்களே. உங்கள் அத்தை வந்து சீட்டு என்ன எதிர்த்து நிற்காதுன்னு அங்கே தானே போய் விழுகிறாரு. நீங்கள் அவருக்கு வந்து அவர் பையனை வந்து கிரிக்கெட் இதில் இருக்காங்கன்னு அவங்கள பிடிச்சி தானே நீங்களும் போய் காலில் விழுகிறீங்க. ஆனால் கேட்டால் இவங்கெல்லாம் ஆர்என் ரவி வந்து ஆர்எஸ்எஸ் தான். ஒட்டுமொத்த பாஜகவில் இருக்கிற இன்றைக்கி மந்திரிங்க பூரா ஆர்எஸ்எஸ் தான். அடிப்படை வேதாந்தமே அது தானே. அடுத்தது உதயநிதி யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ணாதுரை உலகத் தலைவர்களை பற்றி கடிதம் எழுதினாராம். எனக்கு தெரிஞ்சு எப்போ எழுதினாருன்னு தெரியல. ஒரு புதுசாக இவனோ எழுதி கொடுத்துருக்கான். கவிதை எழுதினார், எங்கள் ஒரு எழுதினார், கடிதம் எழுதினார் எங்கள் அண்ணாதுரை. எப்படின்னா உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதினாராம். அது வந்து திமுக காரன்ட்டு அறிவு தீயை வளர்த்துருச்சான். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? திமுக காரன்ட்டு அறிவு தீ வளர்த்துருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவர் சொல்கிறார். அதனால் தீ பரவட்டும்னு சொன்னாலே எல்லாம் நடுங்கிறாங்களாம். அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதமாக எழுதினார். அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது. அதனால தான் தீ பரவுகிறது. தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். என்ன சொல்கிறாருன்னு புரியல. எப்போ கடிதம் எழுதினாரு? அதை படித்து எவனுக்கு அறிவு வளர்ந்தது? அறிவுத்தின்னு சொன்னால் எவன் நடுங்கிறான்? அவராக பேசுகிறார். இப்போ நேரு இருக்கார், அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ பொண்ணு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் தொகுப்பு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு புஸ்தகமாக வந்தது. அதை வந்து தினமும் இப்போ அப்பாட்டில் வந்த கடிதத்தை அப்படியே நேரு மகள் இவங்க இந்திரா காந்தி படிச்சுட்டே இருந்துட்டு என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்ததுனால வருங்காலத்தில் அவங்க அதெல்லாம் படித்ததுனால வருங்காலத்தில் அவங்க அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப இதாக இருந்தது. அண்ணாதுரை எழுதினாருன்னு யாருக்குமே தெரியாத உங்கள் அப்பா உங்கள் தாத்தா தான் எழுதுவார். உடன்பிறப்புன்னு சொல்லி முறை சொல்லி டாய்லெட் பத்திரிக்கை முறை சொல்லி எழுதுவார். அது அவனும் படிக்க மாட்டான். அதனால் யாரும் படிக்க மாட்டாங்க. யார் என்ன கடிதம் எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. அண்ணாதுரை எதில் எழுதினாருன்னு தெரியல. அது தீ எப்படி பரவிச்சுன்னு தெரியல. தீ பரவட்டும்னு சொன்னால் எல்லாம் பயந்து நடுக்கிறாங்கன்னு யார் பயந்து நடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆக உதயநிதியும் சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து இன்னொன்று பேசியிருப்பேன், இன்னொன்று சொல்லிட்டார். உங்களை நம்பி தான்ப்பா நான் இருக்கேன்ட்டார் தொண்டர்களை. புரியுதா உங்களுக்கு? சார் இதுதான் முன்னாடி இவங்களை நம்பி தான் இருந்தாங்க. இவன் தான் அந்த தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் தான் 97 லட்சம் ஓட்டையும் போட்டான். அந்த ஞாபகத்தில் சொல்கிறார், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தான் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைலாம் முடியாது. 97 லட்சம் காலியாச்சே, கள்ள ஓட்டு போட முடியாது. அவங்கள நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அவங்கள நம்பி இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறாரு, மக்கள் நீங்கள் தான் ஆட்சி கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்கங்கிற. இது என்ன மக்கள் இவங்கள நம்பி இருக்க? மக்கள் எப்போ தொலைஞ்சு போவாங்கன்னு இருக்காங்க, வெறுத்து போயிருக்காங்க, எங்கே போய் கேட்டாலும் திட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம ஜெயிச்சு தான். நடக்கவே நடக்காது சார். என்றைக்கு போச்சு அன்றைக்கே உங்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. அதனால் எல்லாம் இயற்கையாக கலப்பு, இயற்கை செயற்கையாக. இப்போ புதிய ஊதிய திட்டம் ஒன்று கொடுத்தாருன்னு எல்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாங்கள் ஏன் 10% கட்டணும், அதையே நீ எனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு அது என்ன புதிய ஓய்வு திட்டமா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுன்னா நீ புதுசாக ஒன்று கொண்டு வரீங்களே. முன்னாடி இருந்தவங்க வந்து பணம் எதுவும் கட்டாமலே ஓய்வூதியம் வாங்கினாங்களே, எங்களை மட்டும் 10% சம்பளத்திலிருந்து கட்டப்பு சொல்கிறீங்களேன்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி மாதம். உடனே இவர் என்ன பண்ணார், அதில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு நீ பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்ததுக்கு எனக்கு பாராட்டு விழா நடத்துன்ட்டார். எல்லாம் பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஊரை ஏமாத்துறாரு. அவங்க அப்பா அப்படி தான் ஏமாற்றுவார். யாராச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணால் அவரை பாராட்டி ஒரு இது நடத்த சொல்லுவார். அது மாதிரி அப்படி ஒரு இதை நடத்தி செயற்கை உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஆர்என் ரவி கதை. ஆர்என் ரவி இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சட்டசபையில். அதில் ஒரு இங்கிலீஷில் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அப்பாவை படிக்கிறேன் இங்கிலீஷ் பார்த்தே தப்பாக படிக்கிறேன். ஸ்டாலின் தமிழையே பார்த்து தப்பாக படிப்பார். உதயநிதி முன்னாடி பார்த்து தப்பாக படித்தான்னு இப்போ தூக்கி போட்டு அப்படியே பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவார். அதில் ரைட்டு இருக்கோ தப்பு இருக்கோ பரவாயில்ல. ஆனால் இப்போ இவர் அப்பாவை படிக்கிற இங்கிலீஷை பாருங்கள், பார்த்தே தப்பாக படிக்கிறாரு அவர் பேசுகிறேன். இப்போ கேட்டால் பிஏன்னு போட்டுருப்பார்.
அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Follow the procedure which was followed hitherto. I humbly request you, please don't change the customs followed in this assembly, please. என்னென்னா பிஏ பிஏ எங்கேருந்து படித்தாருன்னு தெரியல, அப்பாவோ கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறார். அவரை உட்கார வச்சுக்கிட்டேன். அந்த ஆள் ஐபிஎஸ் படித்த ஆளெல்லாம் இருந்து பெரிய பிரில்லியன்ட். அவரை ஏன் கவர்னராக வச்சுருக்காங்க? 70 வயசை தாண்டிட்டார். நீ அறிவாளியா அப்படின்னு சொல்லி மோடி கூப்பிட்டு வச்சுருக்காரு. அவருக்கு இவங்க போய் அட்வைஸ், சார் என்ன சொல்கிறாங்க, சார் டோன்ட் சேஞ்ச் கஸ்டம்ஸ், அதாவது இதை மாற்றாதீங்கிறாங்க. சட்டசபை மரபை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற. மரபு கெடுக்கிறவங்களே இவங்க தான். அவர் சொல்கிறார், ஐயோ சட்டசபையை விட்ட பெருசியா அரசியல் சட்டம், அரசியல் சட்டத்தில் வந்துக்கிட்டு நீ வந்து ஜனகணமனதி பாடணும்னு இருக்குது, அதை பாடியானா நீங்கள் வந்து சட்டசபை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவங்க செஞ்ச தப்பை அவங்க நியாயப்படுத்தி பண்ணணுன்னாரு. அது படிச்சுட்டு தான் அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டு எந்திரிச்சு போயான்னு போனார். அதுக்கு இவர் போனோடனே இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டார், இன்னமே அரசியல் இதே தேவையில்லைப்பாங்கிறார். இன்னமே எதுக்கையா வந்து கவர்னர் இது கவர்னருடைய தேவையில்லையாங்கிறார். யார்? ஸ்டாலின். சட்டசபையில் தீர்மானம் போட்டோம், இன்னமே கவர்னர் உரையே இல்லை. அப்போ ஆர்டிக்கல் 176 வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் தான் உரையை படிக்கணும்னு இருக்கேன். அப்போ அதை என்ன செய்யலாம் ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் தான் தனியாக ஒரு தீர்மானம் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீட்டு விலக்கு தீர்மானம்னு போட்டீங்க, என்னாச்சு? சட்டசபையில் போச்சா? குப்பை தொட்டிக்கு போச்சா? கையெழுத்தெல்லாம் 1 கோடி கையெழுத்துனீங்களே, குப்பை தொட்டிக்கு போச்சா? அது மாதிரி கவர்னரை வந்து நீ கூப்பிடவே மாட்டாங்களாம். பாஜகவுக்கு சொல்கிற மத்திய என்னையா செயல்படாமல் இருக்கீங்க? ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷனரி. இந்திய அரசியல் சட்டம் வந்து மதிக்கப்படவில்லையானால் ஆர்டிக்கல் 356 அந்த இதை வந்து அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஒரு கவர்னரையே இனிமேல் கூப்பிட மாட்டேன், கவர்னர் இல்லை உரை இல்லாமையே பண்ணுவோன்னா அப்போ அரசியல் சட்டத்தை மீறினதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? முதலமைச்சர் இனிமேல் தீர்மானம் போடுவாங்கிறாரு, வேடிக்கை பார்க்குறீங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், தூக்கி கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இப்போ கவர்னருக்கு எதிராக வந்து கல்லூரி மாணவர்களை தூண்டி விடுறான். கல்லூரி மாணவர்கள்லாம் கவர்னர் ரவியை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பார்த்தா அது கருணாநிதி பேரில் உள்ள கல்லூரி. எங்கேயோ திருவண்ணாமலையில் ஏவாவேல போய் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுங்கடான்னு. அன்னைக்கு மாணவ சமுதாயத்தை குட்டிச்சவர் ஆக்குனது இந்த திராவிட இயக்கங்கள் தான். 1967 வரை எந்த கல்லூரியிலும் அரசியல் உள்ள போரில் கருணாநிதி வந்து தான் கல்லூரிகளுக்கு உள்ளே போய் மாணவர்களை படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எல்லாம் திமுகவில் உறுப்பினராக சேருன்னு சொல்லி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதிலெல்லாம் வந்துக்கிட்டு மாணவர்களை கல்லை விட்டு அடிக்க சொல்லி மாணவர்களின் படிப்பையோ குட்டிச்சவராக்குனாங்க. மாணவர்களுக்கிட்ட அரசியலை நீங்கள் கொண்டு போகலாமா? ஆர்.என். ரவியை எதிர்த்து பண்ணுறதுனா உங்கள் திமுகவில் இது பண்ணுங்கள். இளைஞரணியா காலேஜில் இருக்கிற மாணவர்களை குட்டிச்சவராக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மறுபடியும் கருணாநிதியின் அரசியல் மறுபடியும் இங்கே தலை தூக்க ஆரம்பிக்குது. மாணவர்களையும் கெடுத்துக்கொண்டு அவர் ஆர்.என். ரவியை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். அது எப்படி உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? உங்கள் கட்சிக்காரங்களை போராட சொல்லுங்கள். அதனால் ஆர்.என். ரவியை நீங்கள் விடுற மாதிரி இல்லை. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆர்.என். ரவியவே பேசி அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது அந்த பராசக்தி படம், சிவகார்த்திகேயன் படம் 100 கோடியை தாண்டிடுச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ரிலீஸ் ஆன அன்றைக்கே 10 கோடி தான் வந்தது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 கோடி ஆச்சு, 5 கோடி ஆச்சு, 1 கோடி வரை தான் வந்தது. 3-4 நாள் தான் அந்த படம் ஓடுனது. அது எப்படி 100 கோடி வரும்? ஏதாச்சும் கனவு சொல்லுவாங்க, வந்துருச்சு 100 கோடி, அவங்களா போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த அரசியலில் கொள்ளையடித்த பணத்தை பூரா இது பராசக்தியில் வசூலாக வந்ததுன்னு சொல்லி வெள்ளையாக்குறதுக்கு இன்கம் டேக்ஸ்காரன் எங்கே போய் பார்க்க போகிறான்? எங்களுக்கு பராசக்தியில் வந்து 100 கோடி லாபம் கிடச்சிருச்சுன்னு போட்டு அந்த 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கல்ல, பிடிஆர் சொன்னார்ல, அதுலேருந்து ஒரு 100 கோடியை வெள்ளையாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தோத்த படத்தை ஜெயிச்ச படம் மாதிரி கொண்டு வராங்க. அதை இன்றைக்கி பெருமையாக பேசியிருக்காங்க. இதுக்கிடையில் சிவகார்த்திகேயனோட போய் மோதியிருக்காங்க இவர் உதயநிதி. நீ என்னையா விஜயை பார்த்து பாராட்டிக்கிட்டே இருக்க? விஜய் படத்தை பார்த்துட்டு என் படத்தை பார்த்து பாருங்க, நீ ஏன் சொல்கிற?
அதனால் விஜய் வந்து நீ பாராட்டி பேசக்கூடாதுன்னு பயமுறுத்துகிறாங்க. அவர் வந்து விஜய் ரசிகர்களோட தகராறு ஆச்சுன்னா நமக்கு வருங்காலத்தில் படமே ஓடாது அப்படின்னு அவர் போய் பாவம் விஜய் அப்பப்பா விஜயோடைய ரசிகர் நான், விஜயுடைய சகோதரன் நான் அப்படின்லாம் சொல்கிறார். அது இந்த கூட்டத்துக்கு பிடிக்கல. எனக்கு எதிரின்னா உனக்கும் எதிரின்னு சொல்லி அவர் வேறு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு பக்கம் இதாகுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரீரிலீஸ் மங்காத்தா. புக்கிங்லேயே எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாம். அப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ தெரியுன்னு சொல்லி விஜய் படமும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுறது இருந்தது. அப்புறம் இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு வேணுங்க அவங்க தள்ளி போட்டுருக்காங்க. அது போட்டிங்கன்னா அது பிளாக்கில் போகும், ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம். அதனால் இவங்க பாவம் இந்த பராசக்திக்கு கூட உள்ள கலெக்ஷன் வரலையா, இப்போ தெளிக்கு வரப்போகிற கலெக்ஷன் கூட பராசக்திக்கு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் பராசக்தியை வச்சு பண்ணின அரசியல் வந்து தோல்வி அடைஞ்சதுனால பணத்தை வாங்கிட்டு கலெக்ஷனை கருப்பு பணத்தை பூரா வெள்ளைப்பணமாக்குறது தான் ஒரே ஒரு பிரயோஜனம். இந்த பராசக்தி படம் ஓடுனது எடுத்ததில் ஒரே ஒரு பிரயோஜனம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவனுக்கு வருமானம் இல்லை, தயாரிப்பாளருக்கும் லாபம் இல்லை, உதயநிதிக்கு மட்டும் ஜெல் ஜெயிண்டில் எடுத்ததுனால 100 கோடி லாபம்னு கருப்பு கணக்கை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி அடுத்த செய்தி. விஜய் இதுக்கு ஜனநாயகன் தீர்ப்பு எந்த நேரத்திலும் வெளிவரலாம், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. அதனால் நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சட்டம் அதுதானே சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளேயோ 10 நாளைக்குள்ளேயோ ஜனநாயகன் பட சென்சார் இதில் சென்சார் முடிவை எடுக்கணும். முடிவை எடுத்து எந்த காட்சிகள் அப்ஜெக்ஷன் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு இவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க. கால நிர்ணயம் மட்டும் நிர்ணயிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்படி பார்த்திங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுடைய இது வந்து பிசுபிசுத்து போச்சு. மத்திய மந்திரியை வச்சுக்கிட்டு உதயநிதி போட்ட நாடகமும் பிசுபிசுத்து போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி ஜனநாயகம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஏன்னா சென்சார் போர்டு வந்து எந்த படத்தையும் நிறுத்த முடியாது, உனக்கு அதிகாரமே கிடையாது. நீங்கள்லாம் டம்மி. ஒரு படத்தில் 4 காட்சிகள் சரியில்லைன்னா அதை நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். கருணாநிதி மாதிரி நெகட்டிவை கொளுத்துறது எம்ஜிஆருக்கு பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி வேணுன்னா ஏதாச்சும் குறுக்கொழி பண்ணலாம். அதனால் வெறும் சென்சாரை கையில் வைத்துக்கொண்டு பாஜகவின் மந்திரியையும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆடி ஆட்டம் வந்து முடிவுக்கு வரப்போகிறது. அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக எத்தனை நாட்களுக்குள் உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு நாம் சொல்ல விரும்பக்கூடிய நல்ல செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயின்.